विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे भाषत्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य जय श्री कृष्ण चैतन्य श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नष्टिः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते नमस्ते पंकजांग्रेये हरे कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते असाधु साधुतादायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्णः कन्तयो स्फुराः हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण भक्तர்களே உங்களை மீண்டும் இந்த சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ நவ யோகேந்திரர்கள் 9 யோகிகள் இல்லையா? இந்த யோகிகளுக்கும் நிமி அரசனுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சென்ற வார வகுப்புல ஆரம்பம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுல எப்படி அந்த நிமி அரசன் அந்த 9 நவ யோகேந்திரர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அந்த யாகசாலை அந்த யாகம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல விதேக அரசன் நிமி, விதேக தேசத்து அரசன் நிமி அந்த யாகசாலைக்கு அவங்க வரும்பொழுது பகவானுடைய மிக உயர்ந்த உன்னதமான பக்தர்கள் அவர்கள் இல்லையா? அந்த உன்னதமான பக்தர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த அரசன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவர்களுடைய அந்த வரவு ஒரு மங்களகரமான வரவாக அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அமர்வதற்கு ஒரு சரியான ஒரு வியாசாசனத்தை கொடுத்து அவங்க அமர வேண்டியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தி எப்படி அவங்கள வரவேற்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே போல அவங்க வந்த ஒரு சந்தோஷம், அந்த அரசன் எப்படி மிகவும் பணிவான முறையில் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அதே போல அந்த 9 பேரும் பிரகாசம் ஜோதியாக அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பகவானினுடைய ஒரு அங்கம், பகவானுக்கு என்ன பிரகாசம் இருக்கிறதோ அந்த பிரகாசம் அவர்களிடம் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 9 பேரும் அந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு. அந்த 9 பேர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய பெயர்கள். கவி, ஹவீர், அந்தரிக்ஷா, பிரபூதா, கிபல்யானா, அவிர்போத்ரா, துருமிலா, சாமஷா அண்ட் கர்ப்பஜனா அப்படிங்கிறவங்க அவங்க 9 பேரும். இந்த பேரை எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அரசன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு யோகிகளும் பதில் சொல்ல இருக்கிறார்கள். இந்த நவ யோகேந்திரர்கள்ல ஒவ்வொருத்தருமே 9 கேள்விகள் இந்த அரசன் கேட்க போகிறார். அந்த அரசனுக்கு பதிலளிக்க போவது ஒவ்வொருத்தரா சொல்ல போறாங்க. இப்ப முதல் கேள்வி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, அவங்க வந்தாச்சு, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சாச்சு, அவர்கள் பக்தியில் எப்படி சிறந்தவர்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு. இப்போ இந்த அரசன் முதல் கேள்வியா கேட்க போகிறார். இந்த அரசன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் கேள்வி கேட்கவில்லை, அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால அவர் கொஞ்சம் சின்னதாக அவங்கள பத்தி ஒரு ஒரு குளோரிபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வர்ணனை அவர் தருகிறார். ஸ்ரீ விதேகோவாச்சா மன்யே பகவத சாக்ஷாத் பர்ஷாதான் வா மதுத்விஷஹ விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய சரந்தி ஹே. ஸ்ரீ விதேகோவாச்சா
மன்ய பகவதः சாக்ஷாத் பர்ஷாதான் வா மதுத்விஷः விஷ்ணோர்பூதானி லோகானாம் பாவனாய சரந்திஹி. அதாவது படிக்கிறதா படிக்கலாம். हरे कृष्णा श्री विदेह उवाच मन्ये भगवतः साक्षात् पार्षदान्वो मधुस्विषः विष्णोर्भूतानि लोकानां पावनाय सरन्तिः. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण प्रभु जी, प्रणाम प्रभु जी. श्री पढ़िए। विदेह उवाच मन्ये भगवतः साक्षात् पार्षदान्वो मधुद्विष विष्णुर्भूतानि लोकानां भावनाय सरन्तिः. थैंक यू प्रभु जी. हरे कृष्ण प्रभुजी. श्रीवितेक उवाच मन्ये भगवद साक्षात् पार्षदान् वो मधुद्विषः विष्णोर्भूतानि लोकानां भावनाय सरन्तिः. हरे कृष्णा. नंदी प्रभुजी. ஹரே கிருஷ்ணா. மன்யே பகவத சாக்ஷாத். மன்யே பகவத இங்க எப்படி ஒரு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மது என்ற அரக்கனை கொன்ற புகழ்வாய்ந்த அந்த பகவானின் நேரடியான சகாக்களான உங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறது. எந்த விதமான ஒரு சுய இன்பமும் இல்லாமல், அதாவது சுய லாபம் எதுவுமே கருதாமல் மற்ற கட்டுண்ட ஆத்மாக்களை இந்த பௌதீக உலகிலிருந்து விடுபேறு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பகவானின் தூய்மையான பக்தர்களான நீங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வருகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். அவங்களை பார்த்த உடனே இஸ் ஜஸ்ட் குளோரிஃபை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஒரு திவ்யமான நடவடிக்கைகள். பகவான் அப்படின்னு சொன்னாலே பகவானே திவ்யமானவர் இல்லையா? கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா பகவான் கிருஷ்ணர் அப்படின்னா திவ்யமானவர். அப்போ அவரோடு நேரடியாக தொடர்புடைய நீங்கள் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். அவங்களை புகழும் போது அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் திவ்யமானவர்கள். திவ்யம் என்றால் என்ன? முக்குணங்களையும் கடந்தவர்கள் இல்லையா? திஸ் மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் சொல்றோம் இல்லையா? அந்த 3 குணங்களையும் கடந்தவர்கள். அந்த குணங்களினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. தெர் இஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ். அந்த குணங்கள் அவங்களை பாதிப்புக்கு எடுத்துட்டே வராது. அதை கடந்தவர்கள் அப்படி அவர் எழுதுறார். அந்த மாதிரி ஆளுங்கள் நீங்க அப்படின்னு. பிரபுபாதர் இதுக்கு விளக்கம் தரும்போது ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்கிறார். பிரபுபாதர் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, சரி, இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமான நிலையில் இருப்பவர்கள், முக்குணங்களையும் கடந்தவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த பௌதீக உலகத்துல என்ன வேலை? காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகம் எல்லாமே பௌதீகவாதிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவங்க வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர் சொல்றார், இந்த ஸ்லோகத்தை பற்றி அவர் நிறைய பொருள்கள் எழுதும்போது ஆச்சாரியர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து, பாவனாய சரந்தி. பாவனாய அப்படின்னா என்னது? பாவனாயா என்றால் தூய்மைப்படுத்துவது. சரந்தி அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போறது. எப்படி ஒரு ரோட்ல குப்பை நிறைய இருக்கும்போது அந்த குப்பை எடுக்கிற வண்டிகள் எல்லா இடத்துக்கும் போகுதோ, அது போல இந்த பௌதீக வாழ்க்கையில் கலங்கம் அடைந்த அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அவர்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி அந்த களங்கத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த முக்குணங்களை கடந்த இந்த நவ யோகேந்திரர்கள் அனைத்து இடங்களிலும் சுற்றி வருகிறார்கள். எல்லா லோகத்துக்கும் போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். சோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பகவான் விஷ்ணுவினுடைய பக்தர்கள் அவர்கள் எங்க வேணாலும் போலாம், போயிட்டு கட்டுண்ட ஆத்மாக்களை அவர்கள் விடுவிக்கலாம். ஒரு சின்ன உதாரணமும் கொடுக்கிறார் பிரபுபாதர். ஒரு சிறைச்சாலை, நிறைய கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலை. அந்த கைதிகள் அப்படின்னா பல்வேறு வகையான குற்றங்களை செய்தவர்கள் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி அவர் அந்த சிறைச்சாலைக்குள்ள வராரு அப்படின்னா அவர் எதற்காக வருவார் அப்படின்னா, அவர்களிடம் ஏதேனும் முன்னேற்றம் தெரிகிறதா, அவங்களை விடுதலை செய்யலாமா, தண்டனை கொடுக்கும் போதே நீதிபதி என்ன பண்ணுவாரு, 8 வருஷ சிறை தண்டனை, 10 வருஷ சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நிறைய கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நன்னடத்தை காரணமாக அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரேயே விடுதலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ்ல பார்ப்போம். அது எதனால அப்படின்னா, அவர்களை பராமரிப்பதற்காக, அவர்களை பேணி காப்பதற்காக, அவங்க கிட்ட எதனாச்சும் ப்ராக்ரஸ் இருக்கா,
அவங்களுடைய பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது somebody has to recommend இல்லையா? யாராச்சும் போய் சொல்லணும் கவர்மெண்ட் கிட்ட, இவங்க வந்து நல்லா திருந்தி இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரியுது, இவங்களுடைய பிஹேவியர்ல வித்தியாசங்கள் தெரிகிறது அப்படின்னு. அது போல பல்வேறு இடங்களுக்கு செல்வது, அதைத்தான் இங்கு அவர் சொல்கிறார். அவர் பரிவிராச்சாரியார், பரிவிராகாச்சாரியாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூலோகத்தில் எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் அவர்களால் செல்ல முடியும். அவங்க எதுக்காக போறாங்க அப்படின்னா, இது போன்ற பௌதீக வாழ்க்கையில் சிக்கி தவிக்கும் சிறைச்சாலை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கி தவிக்கும் இவர்களுக்கு அதுல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு அப்படி. சோ நிமி மன்னன் இந்த நவ யோகேந்திரர்களை எப்படி வரவேற்றாரோ அது போல நமக்கு பிருத்து மகாராஜாவுடைய சரித்திரம் பார்த்தோம்னாலும், பிருத்து மகாராஜாவிற்கு யாரு போனா 4 குமாரர்கள் இல்லையா? அந்த 4 குமாரர்கள் போகும்போது பிருத்து மகாராஜா எப்படி அவர்களை புகழ்ந்து பாடினார் அப்படின்னா, பிருத்துர் உவாச்சா ஆஹோ ஆச்சரித்தம் கிம்மே மங்களம் மங்களாயனக யஷ்ய வ தர்ஷனம் ஹே அஷித் துர்தர்ஷனம் ச யோகிபி. ஆஹோ ஆச்சரித்தம் கிம்மே துர்தர்ஷனம் ச யோகிபி அப்படின்னா, அந்த 4 குமாரர்களை பார்த்து மங்களத்திற்கு நீங்கள் ஒரு உதாரணம், அதாவது ரொம்ப மங்களகரமான ஒரு செயல் சொல்றோம் இல்லையா, அந்த மங்களகரத்திற்கு ஒரு உருவம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? டெத் பர்சானிஃபைடு, தர்மா பர்சானிஃபைடு, ரிலிஜன் பர்சானிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, யமராஜா டெத் பர்சானிஃபைடு, அந்த அந்த மரணத்திற்கு ஒரு உருவம் அப்படின்னா அது அப்படின்னா யமராஜா. அதே மாதிரி தர்மா, ரிலிஜன் பர்சானிஃபைடு, தர்மத்திற்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அது யாரு? தர்மராஜா சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி மங்களத்திற்கு இவ்வாறு மங்களகரம் ஆஸ்பீஷியஸ்னஸ், அந்த மங்களத்திற்கு ஒரு உருவம் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை மிகச்சிறந்த யோகிகளால் கூட தரிசனம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உங்களை நான் தரிசனம் செய்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை வந்து அவ்வளவு எளிமையாக பார்க்க முடியாது, எளிதாக உங்களை பார்க்க முடியாது. பிருத்து மகாராஜா யார வர்ணிக்கிறார்? 4 குமாரர்களை. என்ன சொல்றாரு? உங்களை பார்ப்பதே துர்லபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிமி மகாராஜா சொன்ன ஸ்லோகத்துக்கும் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நிமி மகாராஜா என்ன சொல்றாரு? நீங்க வந்து பகவானினுடைய நேரடியான டைரக்ட் அசோசியேட், சகாக்கள் அப்படிங்கிறார். அதேதான் இங்க இந்த அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களை அவ்வளவு எளிதாக காண முடியாது. அப்பனா அந்த பகவானை பார்ப்பது எப்படி ரொம்ப துர்லபமோ அது போல பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்களை பார்ப்பதும் துர்லபம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லிட்டு பிருத்து மகாராஜ் சொல்றார், நான் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பேனோ எனக்கு தெரியாது, உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு. இதுதான் அக்ஞாத சுக்ருத்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாமலேயே நமக்கு ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்கும். நம்ம வந்து அந்த அளவுக்கு புண்ணியங்கள் பண்ணியிருக்கோமா அப்படின்னே தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நிறைய திடீர்னு எதிர்பார்க்காத அளவிற்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச அந்த ஆன்மீக செயல்கள், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்கள் ஏதாச்சும் செஞ்சிருந்தா தான் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து செல்வதற்கு அப்படின்னு பார்க்கும்போது, பகவானை தரிசிப்பது போல பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய பக்தர்களை தரிசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியா போய் யாராச்சும் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கவே கூடாது. நமக்கு வந்து அந்த பாக்கியம் இருந்தால்தான். ஒண்ணுல ஜெயபதாக்கா சுவாமி மகாராஜ் சென்னை ஆலயத்துல இருக்காரு. சென்னையில எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு பக்தர்களால அவரை நேரடியா போய் தரிசனம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். எல்லாரும் போய் கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு 10,000 பேர், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 10,000 பேர் சென்னையில பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 பேர் நிச்சயமாக அவரை பார்த்திருக்க முடியாது. கொஞ்சம் பேர் தான் பார்த்திருப்பாங்க அவரை. அதுதான் நீங்க கூறுகிறார் அவர். அந்த மாதிரி அவ்வளவு எளிதாக உங்களை நாங்கள் பார்க்க முடியாது. நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேனோ, ஏஷம் துவ அந்த கதம் பாப்பம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் அப்படிங்கிறாருல பகவத்கீதையில பகவான். அந்த மாதிரி எந்த விதமான பாவ செயல்களும் இல்லாமல் ஒரு உன்னதமான புண்ணியமான நிலையில் இருப்பவர்கள் தான். சோ இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குது, வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களை பார்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுத்து அவர்களை பார்க்க வேண்டும். இங்கு அதைத்தான் நிமி மகாராஜா கூறுகிறார், நான் ரொம்பவும் புண்ணியம் செய்தவன்,
அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் கூறும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இது போன்ற ஒரு தருணம் கிடைப்பது ரொம்ப 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 கஷ்டம். காரணம், இந்த மனித உடலை பெறுவது மிகவும் கடினம். அது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த மனித ரூபத்தை நம்மால் இழக்க முடியும். நமக்கு மரணம் எப்ப வேணாலும் வரணும் அப்படிங்கறத வந்துரும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனித ரூபம் எடுத்து, மனித ஜீவராசி எடுத்து ஒரு மிக உயர்ந்த ஆச்சாரியர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களோடு நமக்கு சங்கமம் கிடைக்கின்றது என்றார். அவங்க யாரு? வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். சோ அந்த புகழுரை தொடர்ந்து கொண்டே போகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஜாமிலனுடைய கதையை படிக்கும்போது தெரியும். அந்த அஜாமிலன் அப்படிங்கும்போது அதை பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம். நாராயணா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு. அதே நேரத்துல அங்க யமதூதுவர்களுக்கு பக்கத்துல இருந்த விஷ்ணு தூதுவர்களுடைய தரிசனம் கிடைத்ததாலேதான் அவருக்கு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நேரத்துல தற்காலிகமாக யமதூதுவர்களிலிருந்து அந்த பெயர் நாராயணா அப்படின்னு அழைக்கப்பட்ட பெயர் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பாதுகாப்பை கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறமா அந்த 6th கேண்டோரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவிற்கு அஜாமிலனுக்கு விஷ்ணு தூதுவர்கள் நிறைய போதனைகள், இந்த பகவானினுடைய ஒரு புகழை அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் பக்தி சித்தாந்த சரிதாக்குரார் சொல்றாரு, ஒரு க்ஷணம் நமக்கு அந்த பகவானுடைய பக்தர்களோடு நமக்கு ஒரு சங்கமம் கிடைக்குது அப்படின்னாலே அதனுடைய பலன் எண்ணற்ற ஒரு பலன்கள் அப்படி கிடைக்கும். ஆனா என்ன, அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது, அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், இந்த மனித சமுதாயம் பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்களை அணுகுவதற்கு தயங்குகிறது. அவங்கள பார்க்கும்போதே, இவங்கெல்லாம் போலியான ஆட்கள், பணம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்ல தான் அவங்க போவாங்களே தவிர அவங்க அந்த ஒரு சங்கமத்தினால் எனக்கு பெரிய பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறது அவங்களால நினைக்கவே முடியாது. அந்த மனநிலையில கிடையாது. அதனாலதான் அவர் இங்க சொல்றாரு, இது அவ்வளவு ஈஸியா யாருக்குமே கிடைச்சிடாது, எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கெல்லாம் பகவானுக்கு சேவகம் செய்பவர்கள், பகவானுக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விகளை கேட்க துவங்குகிறார். நம்ம அன்னைக்கு முதல்லயே சொன்ன மாதிரி அவர் என்ன கேள்விகள் கேட்கிறார் அப்படின்னா 9 கேள்விகள் கேட்கிறார் நிமி மகராஜன். ஒரு குயிக் சம்மரி அந்த 9 கேள்விகள் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அதன் பிறகு ஒவ்வொரு கேள்வியையும் நாம் மீண்டும் அந்த ஸ்லோகத்துல என்ன போட்டிருக்கு, அதற்கு அந்த நவ யோகேந்திரர்கள் என்ன பதிலளித்தார்கள், அதே மாதிரி ரிலேட்டடா பாகவதத்துல வேற சாஸ்திரங்கள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆச்சாரியர்கள் அதற்கான விளக்கங்கள் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ அவர்கள் கேட்ட 9 கேள்வி. யார் கேட்ட கேள்வி? நிமி அரசன் நவ யோகேந்திரர்களை பார்த்து கேட்ட கேள்வி. முதல் கேள்வி, உன்னதமான நன்மை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்கிறார். அடுத்த கேள்வி, ரிலிஜன், சமய கோட்பாடுகள், அதில் தர்மம் என்றால் என்ன, ஸ்வபாவம் என்றால் என்ன, ஆச்சாரனா நம்முடைய நடத்தை, பிஹேவியர், வாக்கியா நம்ம பேசக்கூடியது, அது போல நம்முடைய வெளிப்புற தோற்றம், லக்ஷணா, இதெல்லாம் யாருக்கு? சாதாரண மனிதர்களுக்கு கேட்கவில்லை, ஒரு பாகவதருக்கு, ஒரு வைஷ்ணவருக்கு. காரணம் இங்க இந்த 9 பேரையும் ஒரு உன்னதமான பாகவதர், மிக உயர்ந்த ஒரு வைஷ்ணவ தனத்தில் அவருடைய மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுறாரு அவரு. சோ அதனால அந்த ஒரு கேள்வி, இவங்க எப்படி இதையெல்லாம் அணுகுவார்கள், தர்மத்தை எப்படி, அவர்களுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும், அவருடைய நடத்தை எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பகவான் விஷ்ணுவினுடைய அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வெளிப்புற சக்தி என்றால் என்ன, அது எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, மாயையினுடைய தாக்கத்திலிருந்து எப்படி ஒருவனால் வெளியேற முடியும், இது நாலாவது கேள்வி. பிரம்மனினுடைய அடையாளம், உண்மையான அடையாளம். பிரம்மன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, பகவானுடைய ஒரு வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எஃபில்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உருவமற்ற இம்பர்சனலிசம், அருவவாதிகள் வணங்கக்கூடிய அந்த பிரம்மன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மனினுடைய உண்மையான அடையாளம் என்ன? அடுத்த கேள்வி அவர் கேட்கிற கேள்வி,
கர்மா அகர்மா விகர்மா தான். அவர் என்ன கேட்கிறாருன்னா, கர்மத்தில் உள்ள வகைகள் என்ன, அவருடைய பலநோக்கு செயல்களை அனுபவிக்கக்கூடிய செயலுக்கு என்ன பெயர், அந்த பலனை பகவானுக்கு கொடுக்கக்கூடியதற்கு என்ன பெயர், அப்புறமா நிஷ்காம கர்மா, மூன்றாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழுமையாக பகவான். ஸோ 3 டைப்ஸ் நம்ம பகவத்கீதையில் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதையே தான் அவர் இங்க கேட்கிறார். ஆனா விளக்கங்கள் எப்படி தரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதன் பிறகு பகவான் பல்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அந்த பல்வேறு அவதாரங்களில் அவர் ஆற்றிய பல்வேறு லீலைகளை பற்றி எனக்கு தெரிவிக்கவும். இது அவங்க கேட்கிற 7வது கேள்வி. அதன் பிறகு கடைசியாக அதாவது 8வது கேள்வி, 2 வகையான மக்களை பத்தி பேசுறார். பக்தர்கள், பக்தி அல்லாதவர்கள். இவங்க 2 பேருமே எந்த இடத்தை சென்று அடைவார்கள்? எப்போ? மரணம் அடைந்த பிறகு பக்தியில் இருப்பவனுக்கு சேரக்கூடிய இடம் என்ன, டெஸ்டினேஷன். அதே போல நான் டிவோட்டிஸ், பக்தர் அல்லாதவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? கடைசியாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பகவானினுடைய நிறம், உருவம், பெயர் 4 யுகங்களிலும், யுக அவதாராஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த யுக அவதாரங்கள், அவர் எந்தெந்த யுகத்தில் எப்படி தோன்றினார், அப்படி தோன்றிய ஒவ்வொரு யுகத்தினுடைய அவதாரங்களையும் எப்படி பிரார்த்தனை செய்வது. இப்ப நம்ம இன்னைக்கு கிருஷ்ண பக்தர்கள் கலியுகம் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா சாண்டிங் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவரு கேட்ட ஒரு கேள்விக்கு என்னன்னா, 4 யுகங்களிலும் தோன்றிய பகவானினுடைய கம்ப்ளீட்டா அவர் என்ன கலரு, எப்படிப்பட்ட ஃபார்ம்ல இருந்தாரு, உருவம் எப்படி இருந்தது, அவர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் எந்த முறையில் அவர்களை பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி 9வது கேள்வி. சோ இந்த மாதிரி 9 கேள்விகள் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகவதத்துல இது முதல் முறையாக இது போன்ற கேள்விகள் கிடையாது. பல்வேறு தருணங்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு பக்தர்கள், பல்வேறு ஆச்சாரியர்களிடம் விதவிதமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னால ஒன்னோட ஒண்ணு சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சாதுக்கள் 6 கேள்விகள் நைமிசாரண்யத்தில் சுகதேவ கோஸ்வாமி பேசும்பொழுது, பரீட்சித் மகாராஜாவோடு பேசும்போது அதை கேட்ட சூத்த கோஸ்வாமி அவரிடம் நைமிசாரண்யத்தில் அந்த சாதுக்கள் 6 கேள்விகளை கேட்கிறார்கள். அவங்க கேட்ட கேள்விகள் என்னென்ன கேள்விகள்? மனித குலத்திற்கு உயர்ந்த நன்மை அளிப்பது என்ன? முதல் கேள்வி அந்த சாதுக்கள் கேட்ட கேள்வி. 2வது கேள்வி, எல்லா சாஸ்திரங்களினுடைய சாராம்சம் என்ன? சாஸ்திரங்கள், பல்வேறு வகையான சாஸ்திரங்கள், அதனுடைய சாராம்சம் என்ன? பகவான் கிருஷ்ணர் வசுதேவரின் மகனாக தோன்ற காரணம் என்ன? அப்புறம் அவங்களும் கேட்கிறாங்க, புருஷ அவதாரங்களை விளக்குக. இவர் யுக அவதாரத்தை விளக்க சொல்றாரு, அந்த சாதுக்கள் புருஷ அவதாரங்களை விளக்குக அப்படிங்கிறாங்க. அதே போல அந்த பல்வேறு அவதாரங்கள் அதில் செய்த லீலைகளையும் விளக்க வேண்டும் அப்படின்னு. அவங்க கேட்ட கடைசி கொஸ்டின் என்னது? பகவான் திருநாட்டிற்கு, அதாவது அவருடைய நித்திய தாமத்திற்கு சென்ற பிறகு, கிருஷ்ணேஸ்வதாம உபகதே தர்ம ஞானாதி பீசகா கலௌ நஷ்டௌ திருஷம் ஏத புராணார்கோ அதனோதிதகா. அருமையான ஒரு ஸ்லோகம். இந்த கேள்விக்கு அங்கதான் பதில் வரும். கிருஷ்ணர் தன்னுடைய திருநாடு திரும்பியதும் தர்மம் யாரிடம் அடைக்கலம் புகுந்தது அப்படிங்கிற கேள்வி அப்ப அவங்க கேட்கிறாங்க. அந்த கேள்வி 6 கேள்விகள். சோ இந்த 9 கேள்விகள், இந்த 6 கேள்விகள், இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த முதல் 2 கேள்விகள், மனித குலத்திற்கு நன்மை, சாஸ்திரங்களின் சாராம்சம் என்ன, நிமி மகாராஜா கேட்ட கேள்விகளும் இந்த சாதுக்கள் கேட்ட கேள்விகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா நிமி மகாராஜா எப்படிப்பட்ட ஒரு மகாராஜா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சாதுவினுடைய குணம், ஒரு ஆச்சாரியர்களுடைய ஒரு குணம், மற்றவர்கள் நன்மைக்காக, ஒரு சத்திரியன் அப்படின்னாலே மற்றவர்களுடைய நலனுக்காக இருப்பவர்கள் இல்லையா. இப்போ தற்காலிக உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் விட்டுடுங்க, அவங்கெல்லாம் சுய லாபத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம வேதங்களில் பார்க்கும்போது ஒரு சத்திரியன் அப்படின்னாலே மற்றவர்களுடைய நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்.
இங்க நிமி கேட்ட கேள்வி, இந்த 6 கேள்விகள் அந்த சாதுக்கள் அவங்க கேட்ட கேள்வி அதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னால கிட்டத்தட்ட they are all meant for the welfare of the community. மக்களுடைய நலனுக்காக ஆச்சாரியார்கள் என்ன சொல்ல போறாங்க, இந்த மாதிரி வந்த ஒரு பகவானுடைய பக்தி செய்யக்கூடிய பகவானின் தொண்டர்கள் அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு எப்படி சமுதாயத்தை வழி நடத்துவது அப்படிங்கிற ஒரு தோணியில அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விதுரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? உத்தவனை பார்க்கும்போது உத்தவனிடம் கேள்வி கேட்கும்போது உத்தவன் சொல்கிறான், நான் ரொம்ப பிஸி, இப்போ எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீ போய் மைத்ரேய முனிய போய் கேளு. காரணம், பகவான் இந்த திருலோகத்தை விட்டுட்டு அவர் போக போறார் அப்படிங்கிற விஷயம். அதை பத்தி நாங்க ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பகவான்கிட்ட. அந்த நேரத்துல மைத்ரேய முனியும் இருந்தாரு அந்த இடத்துல. அதனால பகவான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்வதற்காக நான் செல்கிறேன். பத்ரிகாசிரம் போறாரு அப்பதான் அவரு. ஆனா மைத்ரேய முனி இருக்காரு, அவரை போய் கேளு அப்படிங்கிறார். அங்க போய் விதுரன் மைத்ரேய முனி கிட்ட இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அவர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பகவான் தன்னுடைய லீலையெல்லாம் முடிச்சுட்டு போக போறாரு அப்படிங்கிற விஷயம் அவர் காதுல விழுந்திருக்கு, விதுரருடைய காதுல விழுந்திருக்கு. அப்ப போய் மைத்ரேய முனிய பாக்குறாரு. நம்மளா இருந்தா உடனே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம காதுல விழுந்த விஷயம் என்னவோ அதை போய் டக்குன்னு கேட்போம். இப்படி சொன்னாங்களே பக்கத்து வீட்டுல, அப்படி சொன்னாங்களே பேப்பர்ல இப்படி படிச்சேனே அப்படின்னு அதை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆனா விதுரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போயிட்டு பகவானை பற்றிய உண்மைகள் எதுவுமே அவர் தெரிந்து கொள்ள ஆர்வம் காண்பிக்கவில்லை. அவருடைய பெயரை பற்றியோ அவருடைய புகழை பற்றியோ அவருடைய லீலைகளை பற்றியோ, இந்த மாதிரி அவர் போக போறாருன்னு கேள்விப்பட்டேன் உத்தவன் கிட்ட இருந்து, அதை பற்றியோ எதுவுமே அவர் கேட்கவில்லை. அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவன் எப்படி அமைதியாக வாழ முடியும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே இவர்கள் மற்றவர்கள் சமுதாயம் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இதுல 8வது கேள்வி, நிமி கேட்ட 8வது கேள்வி, பக்தர்கள் பக்தர் அல்லாதவர்கள் அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு இல்லையா? யார கேட்டிருக்காரு? பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய நவ யோகேந்திரர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நவ யோகேந்திரர்களுக்கு யாரு போதனை செய்திருக்கிறார்கள்? பிரம்மதேவன், நாரதமுனி எல்லாருமே, சிவபெருமான் எல்லாருமே போதனை செய்திருக்கிறார். சோ அவர் எங்கிருந்து நாலேஜ் வாங்கியிருக்காரு அப்படின்னா பரம்பரை மூலமாக அவர் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார். இதுக்கு அவர் பதில் எப்படி அளிப்பார் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இந்த கேள்விக்கு. இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் யுத்த களத்தில் கேட்கிறான். பகவான் அர்ஜுனுடைய குழப்பம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முக்குணங்களினுடைய தாக்கத்தை பற்றி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, தமோ குணத்துல எப்படி இருப்பாங்க, சத்துவ குணத்துல எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் எந்த இலக்கை அடைவது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அர்ஜுனனுக்கு. 17வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் இதெல்லாமே கேட்ட உடனே அர்ஜுனன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு தான் பதில் வாங்கிட்டே இருக்காரு இல்லையா பகவத்கீதையில. அந்த 17வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் முக்குணங்களை பற்றி பகவான் பேசிய பிறகு அர்ஜுனனுக்கு தோன்றிய சந்தேகம், ஏ சாஸ்திர விதிம் உட்சர்ஜ்ய யஜந்தே ஸ்ரத்தயான்விதஹ தேஷம் நிஷ்டது கா கிருஷ்ணா சத்வம் ஆகோ ரஜஸ்தமஹ. இதுக்கு என்ன அர்த்தம் அர்ஜுனன் கேட்ட கேள்வி அப்படின்னா, 3 குணங்களை பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்போ அந்த குணத்துக்கு ஏத்தார் மாதிரி அவங்க எல்லாமே வழிபாட்டு முறைகளை பத்தி சொன்னாரு, எல்லாம் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்றாரு. 16வது அத்தியாயம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த 3 குணங்கள் இருக்கிறவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னவென்றால், சாஸ்திரங்களை நடைமுறைப்படுத்தாமல் தமக்கென்று ஒரு வழியை உருவாக்கி, நம்ம 2 வகையான பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஒண்ணு சாஸ்திரங்களை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்றது, இன்னொன்னு சாஸ்திரங்களுக்கு அகைன்ஸ்டா பண்றது. தட் இஸ் a வெரி சிம்பிள் கிளாசிபிகேஷன், ரெண்டு பிரிவு. ஆனால் இங்க அர்ஜுனன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, சாஸ்திரங்களில் கூறப்பட்டது இல்லாமல் அவர்களாகவே தன்னிச்சையாக ஒரு கொள்கையை உருவாக்கி
அதை தீவிரமாக கடைபிடிக்கிறார்கள், அது மேல நிறைய நம்பிக்கையோடு அவர்கள் செயல்படுகிறார்களே, அவர்கள் எந்த குணத்தை சார்ந்தவர்கள்? பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டாரு? 3 குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்தாரு. இங்க அர்ஜுனன் கேட்ட கேள்வி அற்புதமான ஒரு கேள்வி. நீங்க சொல்லாதது, சாஸ்திரங்கள்ல நீங்க சொல்லாதத அதை ஏற்றுக்கொள்ளாமல் புதிதாக அவர்களாகவே ஒன்றை சிருஷ்டி செய்து, அவர்களாகவே ஒரு புதுசா ஒரு 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 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதுல ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறார்களே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு. சூரர்கள் அசுரர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சூரா மீன்ஸ் ஒன் ஹூ ஃபாலோஸ் த ஸ்கிரிப்சர்ஸ், அசுரா மீன்ஸ் அகெயின்ஸ்டா இருக்கிறது. இங்க கம்ப்ளீட்டா ரெண்டுமே இல்லாம ஒண்ணு புதுசா போறாங்களே அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நிமி கேட்ட கேள்வியும் அதேதான். இவங்கெல்லாம் எந்த இலக்கை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ ஒரு வைஷ்ணவர்களுடைய குணங்கள் அனைத்துமே இந்த நிமி மகாராஜனுக்கு, சத்திரியனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். சோ இப்ப நிமி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி நம்ம புரிந்து கொள்ள பார்க்கலாம் இல்லையா? இப்போ இந்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிரஷாமோ பவதோ அனஹ சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அபி சத்சங்க சேவதி நிர்ணம். அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிரஷாமோ பவத அனகஹ சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அபி சத்சங்க சேவதி நிர்ணம். அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிரஷாமோ பவதோ அனகஹ சம்சாரே அஸ்மின் க்ஷணார்தோ அபி சத்சங்க சேவதி நிர்ணம். யாராவது படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அதே ஆத்யந்திகம் க்ஷேமம் பிரச்சாமோ பவதோ நகாக சம்சாரேஸ்மின் சனாத்தோ பீசத் சங்கே சேவதிர் நிர்ணாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அத ஆத்யந்திகம் க்ஷேமம் பிரிச்சாமோ பவதோ நகாக சம்சாரேஸ்மின் க்ஷணார்த்தோபி சத்சங்க சேவதி நிர்ணாம். हरे कृष्ण। अथ आत्यन्तिकं क्षेमं पृच्छामो भवतो नकाः संसारेऽस्मिन् क्षणोर्तोऽपि सत्सङ्गसेवतिर्नृणाम्। हरे कृष्ण। दण्डवत् प्रणाम। हरे कृष्ण। अथ आत्यन्तिकं क्षेमं पृच्छामो भवतो नकाः संसारेऽस्मिन् क्षणार्तोऽपि सत्सङ्गः सेवतिर्नृणाम्। थैंक यू प्रभु। हरे कृष्ण। அத ஆத்யந்திகம் க்ஷேமம். நம்ம இத்தனை நேரம் நம்ம பார்த்து இந்த 9 கேள்விகள் நான் படிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவர் கேட்கிறார். இதுதான் அவர் முதல் கேள்வி. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அனைவருக்கும் மிகவும் உயர்ந்த நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன? அவர் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னா, இவங்களை மீட் பண்றாரு இல்லையா? இந்த 9 பேரையும் அவர் சங்கமம் கிடைத்திருக்கிறது. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு அரை நொடிப்பொழுது ஒரு சங்கமம் கிடைத்தாலும் கூட பிறப்பு இறப்பு அப்படின்னு இருக்கிற இந்த பௌதீக உலகத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய புதையல், பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. எது சாது சங்கத்தை பற்றி அவர் பெருமையாக பேசும் பொழுது, இதுவே எனக்கு இவ்வளவு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு புதையல் போல எனக்கு தோன்றும் பொழுது, மிகவும் உன்னதமான நன்மை பயக்கக்கூடிய செயல் எதுவாக இருக்கும்? பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்கும் போது கூட 2 கேள்வி கேட்கிறாருல ஸ்டார்டிங்ல. உடனே நான் என்ன செய்யணும், லைஃப் லாங் ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாருல. அந்த மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா, இவரு உங்களை பார்த்த ஒரு அரை நொடி பொழுதிலேயே எனக்கு ஒரு புதையல் கிடைப்பது போன்ற ஒரு பாக்கியம் இருக்கும் பொழுது மிகவும் உன்னதமான நன்மை எதுவாக இருக்கும்? சோ இங்கேயும் அவர் 2 கொஸ்டின் கேட்கிறார். அதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. ஆச்சாரியர்கள் இதுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கங்கள், பல்வேறு விளக்கங்கள் அவங்க தராங்க. எல்லாமே சாதுவினோடு, ஒரு சாதுவோடு ஒரு அரை நொடி பொழுது, அந்த அரை நொடி பொழுது விட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொல்றாரு இல்லையா? சாது சங்கே சர்வ சித்தி கோயில். அந்த சர்வ சித்தி அந்த அளவிற்கு அந்த சாது சங்கத்தின் மூலமாக
ஒருவனினுடைய உயிர் காக்கப்படுகிறது. உயிர் காக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத். அதுல இருந்து அவன் மீள்வதற்கு அவனுக்கு எல்லா விதமான அம்சங்களும் கிடைக்கின்றன. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. எதிர்பாராத ஒரு புதையல், ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதிர்பாராத ஒரு புதையல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்குமோ அதை காட்டிலும் மேலாக ஒரு சாதுவினுடைய சங்கமம் ஒருவனுக்கு கிடைத்தால், இங்க நிமி மகாராஜன் கேட்ட 2வது கேள்விக்குத்தான் விளக்கங்கள் ஆச்சாரியர் தர ஆரம்பித்திருக்கிறாரு. அப்புறமா பின்னாடி வரப்போகுது, பின்னாடி நிறைய சொல்ல போறாங்க. அந்த சாது சங்கமத்தினுடைய ஒரு மகிமை, ஜீவ கோஸ்வாமி இந்த சங்கமத்தினுடைய ஒரு பலனை பற்றி எழுதும் போது ஆத்தியாந்திகம் க்ஷேமம், ஆத்தியாந்திகம் க்ஷேமம் என்றால் மிக உயர்ந்த நன்மை. நன்மைனாலே அதுல உங்களால மெஷர் பண்ண முடியாத அளவிற்கு உயர்ந்த நன்மை என்ன அப்படின்னா, பயம் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களிடமிருந்து மறைந்து விடும். சின்னதா பயம் கூட இருக்காது. எதனால? ஆத்தியந்திகம் க்ஷேமம், உயர்ந்த நன்மை. யாரால? அந்த சாதுவினுடைய சங்கமம் கிடைப்பதினால். அவர்கிட்ட நீங்க பேச கூட வேண்டாம், அவர் பக்கத்துல நின்று பார்த்தாலே போதும், பயம் போயிடுங்கிறான். என்ன பயம் போயிடும்? ஐயோ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடுச்சு அந்த மாதிரி பயமா? இல்ல, மரண பயம். காரணம், எல்லாருக்குமே இந்த சம்சாரம். சம்சாரம் என்றால் என்ன? பிறப்பு, இறப்பு, வயோதிகம், முதுமை நம்ம சொல்றோம் இல்லையா? ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. தட் இஸ் அ சம்சார். அந்த வாழ்க்கை அப்படின்னால இந்த சுழற்சியிலிருந்து யாராலும் மாத்திக்கவே முடியாது. அவர்களுக்குத்தான் அந்த பயம் வருகிறது. என்ன பயம்? ஓ, நான் மரணம் அடைந்து விடுவேன், என்னுடைய மிகவும் நெருங்கியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு கால்குலேஷன் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பயம் வந்து விடுகிறது அவர்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சங்கமம் கிடைக்கும் பொழுது அந்த பயமானது உன்னிடமிருந்து மறைந்து விடுகிறது. இதையே பல்வேறு ஆச்சாரியர்கள் அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்க எல்லாருமே எப்படி அதை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் பார்க்கும் பொழுது, நிமி அரசன் அந்த 9 பேரை பார்த்தவுடன், ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் நம்ம வராங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? வாங்க, எப்படி இருக்கீங்க, சௌரியமா, உடம்பு நல்லா இருக்கா, அவங்க நல்லா இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்போம்ல. இந்த மாதிரிலாம் இவர் ஒரு கேள்வியுமே கேட்கவே இல்லை. மரியாதை கொடுக்கிறார். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தேன் என்கொயரி. வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்துவது, அவங்க கிட்ட கேள்வி கேட்பது, ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதைத்தான் விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார். அந்த மாதிரி எந்த கேள்வியுமே இவங்க கிட்ட கேட்கல. நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா, நல்லா இருக்கீங்களா, திருப்தியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கல. பிகாஸ் இவர்கள் அனைவருமே தன்னுணர்வு பெற்றவர்கள். தன்னுணர்வு பெற்றவர்கள் அப்படின்னா பகவானுடைய ஒரு அங்கம். பகவான் எப்படி எல்லாருக்குமே நல்லது செய்வாரோ அது போன்ற இந்த பக்தர்களும். அதனால இவங்க கிட்ட அதை பத்தி பேசுற விஷயம். பகவான் கிருஷ்ணர் வர்றார், ஒரு கற்பனைக்கு சொல்றேன், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த சாதுக்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க கிட்ட என்ன கேட்கணுமோ அதைத்தான் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இங்க அதை நிமி அரசன் மிகவும் சிறப்பாக, சும்மா சுத்தி வளைச்செல்லாம் பேசாம கரெக்டா மற்றவர்களுக்கு எப்படி அது பயனுள்ளதாக இருக்குமோ, நீங்க வந்த பிரயாணம் நல்லா இருந்ததா, சிறப்பா இருந்ததா, நடந்து வந்தீங்களா, எங்கிருந்து வரீங்க, எவ்வளவு நேரம் எங்க தங்குனீங்க, அதெல்லாம் ஒரு கேள்வியும் அவர் கேட்கவே இல்லை. டைரக்டா டு த பாயிண்ட், ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். இதுதான் அந்த சிறப்பு அப்படிங்கிறது ஆச்சாரியர்கள் அவங்களுடைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறார் அந்த அரசன். தொடர்ந்து பேசும் பொழுது இப்படி இந்த பக்தியில் சொல்லியாச்சு, உங்ககிட்ட ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் சங்கமம் எவ்வளவு சுகமானது, ஒரு புதையல் போல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, பக்தியில் ஒருவன் எப்படி தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நான் தகுதி வாய்ந்தவன் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு நீங்கள் பதில் தாருங்கள் அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளுமே அந்த பகவானுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் சேவகம் செய்ய துவங்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. பகவானுக்கு நம்ம சேவகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கிறது. சோ அந்த ஒரு எண்ணத்துல அவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கேட்டாச்சு, உங்களுடைய சங்கமம் கிடைச்சாச்சு, எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு.
எப்படி ஒருவன் தன்னை பக்தியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்? உன்னத உண்மை. அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த பெஸ்ட் தர்மா? உன்னதமான உண்மை, விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் த கம்யூனிட்டி. எது நல்லது அப்படின்னு கேட்டுட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சப்ளிமெண்டரி கொஸ்டின் மாதிரி அவர் கேட்கிறார். எனவே பகவானுக்கு பக்தி செய்வது நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சாச்சு அவருக்கு. எப்படி அந்த பக்தியை செய்ய வேண்டும்? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா மேண்டேட்டரியா அவர் என்ன சொல்றாருன்னா பக்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு தரப்பட்டிருக்குது. ஆனால் எப்படி செய்ய வேண்டும்? பகவான் உடனே சந்தோஷம் அடைவார் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் பக்தியை செய்ய ஆரம்பிக்கும் போது அப்படின்னு ஆச்சார்கள் இதற்கும் எப்படி விளக்கம் தருகிறார் என்றால், பொதுவாக 2 வகையான மக்களை நாம் பார்க்கலாம். இந்த 2 வகையான மக்கள் அப்படின்னா, இது ஊகவாதிகள், கற்பனை கிடையாது, அவர்கள் ஊகப்படுத்தி தத்துவங்களை தருபவர்கள். சோ அதுல இயற்பியலாளர்கள்னா இறையை பற்றி, அதாவது கடவுளை பற்றி பேச, தியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம அந்த இறையை பற்றி பேசக்கூடியவர்கள் டிஸ்கஷன் நிறைய பண்ணிட்டு பிலசாபிக்கலி தே வில் கிவ் பாயிண்ட்ஸ். சாஸ்திரங்கள்ல அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்களா ஊகத்தில், அந்த ஊக அடிப்படையில் அவர்களுடைய அந்த தத்துவங்கள் ரொம்பவும் பிரபலமாக்கக்கூடிய அளவிற்கு அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தியலாஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒண்ணு மெட்ராஸ்ல இருக்கு. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிதான். they read all the scriptures but they will sort of a manipulation they will do. ஓவராலா பாத்தீங்கன்னா மக்களுடைய நன்மைக்காக ஒரு சில விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் எழுதும்போது அந்த 2 வகையான பிரிவுகளில் முதல் பிரிவு யாரு அப்படின்னா, பகவான் அப்படிங்கும் போதே அவரை ரொம்ப உயர்ந்த இடத்தில் வைத்து விடுவார்கள். அதை அவ்வளவு சாமான்யமாக நம்மால் நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருப்பவர்கள். இப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு இஸ்கான்ல வந்ததாலதான் இந்த அளவுக்கு பகவானை பல்வேறு வகையான பாவங்களில் பார்க்கலாம், பல்வேறு வகையான ரசங்களில் பகவானை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த ரசங்களை பற்றி எல்லாம் தெரியுமானே தெரியாது. எல்லாருமே பயபக்தியாகத்தான், பயத்தோட தான் பக்தி செய்வார்கள். காரணம் என்ன அப்படின்னா, பகவானை ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில் பக்தி செய்பவர்களாக இருப்பார்கள். இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை எல்லாம் நல்லாவே இருக்கும், எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆனால் சாஸ்திர அறிவுகள் ரொம்ப கம்மியா இருக்கிறதால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பம், சமுதாயம், நண்பர்கள், அவர்களுடைய நலனுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள். நிறைய நம்ம பார்த்திருக்கோம். காலையில எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, சத் சங்கம் கேட்பாங்க. சாயங்காலம் பாத்தீங்கன்னா அவங்க லைஃபே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு பார்ட்டி, லிக்கரு, அந்த மாதிரி. ஆனா அவங்க அது செய்யறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நான் குடிக்கிறேன் அவ்வளவுதான், நான் மாமிசம் சாப்பிடுறேன், ஆனா நான் கரெக்டா கோயிலுக்கு போயிடுவேன், அன்னதானம் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் அன்பளிப்பு கொடுப்பேன், எல்லா விதத்திலையும் பகவானுக்கு நான் பக்தி செலுத்துவேன், பகவான் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது, எல்லாமே அவங்க செய்வாங்க கரெக்டா. ஆனா அவங்க உடம்புக்காக ஒரு சுகம், அந்த இந்திரிய சுகத்திற்காக ஒரு சில செயல்களில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அந்த சாஸ்திர விதிமுறைகள், கட்டுப்பாடுகள், அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. இது ஒரு வகை. 2வது வகையான மனிதர்கள் யாரு அப்படின்னா, அத்வைத்தவாதிகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இருமையற்ற தத்துவவாதி. இருமை கிடையாது. there is no dualism, it is only a monism. மோனிசம் அப்படின்னா என்னது? எல்லாமே ஒண்ணுதான், நீயும் கடவுள் நானும் கடவுள், அந்த கடவுள். இவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ மோனிசம், நீ ஒரே ஒரு கடவுள் தான், நாட் ஒரே ஒரு கடவுள், நானும் கடவுள், நான் கடவுளோட ஐக்கியமாகிவிடு அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய், சரிப்பா நீ கடவுள் அப்படிங்கிற, அப்ப நீ ஏன் இந்த இடத்துல பிறந்திருக்க, நீ ஏன் இந்த பௌதிக வாழ்க்கைக்கு வந்திருக்க அப்படின்னா, அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதற்கு காரணம் மாயை. அந்த மாயா சக்தியின் மூலமாக அந்த கடவுளுடைய ஒரு அங்கத்துல ஒரு சின்ன டிராமா, இட் இஸ் அ மூவி. ஒரு 3 மணி நேரம் சினிமா பாக்குறீங்க, அந்த சினிமால நடுவுல ஒரு 1/2 hour ஒரு காமெடி ட்ராக் அப்படின்னு ஒண்ணு போகும். படத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு காமெடி ஒண்ணு போய்கிட்டே இருக்கும் படத்துல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த பிக்சர். இவங்க அந்த மாதிரி தான், ஒரு இலூஷன், நம்முடைய தனிப்பட்ட ஒரு
வாட் டு யூ சே, நம்மளுடைய உருவகம், பர்சனல் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய உயிர், இந்த ஜீவராசி இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மாயா. இந்த மாயா முடிஞ்ச உடனே திரும்பவும் நாங்க அருவவாத ஜோதியோடு நாங்கள் ஐக்கியமாகி விடுவோம். தட் இஸ் அன் இம்பர்சனலிஸ்ட் வியூஸ். சோ இந்த ரெண்டு பேர் கம்ப்ளீட்டா கடவுளை நம்பாம இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வேற. நம்ம இங்க பேசுறது என்ன அப்படின்னா அந்த கடவுளை பற்றி நம்பிக்கை வைத்து கொண்டிருப்பவர்களிலே இரண்டு வகைகள் நம்ம பார்க்கிறோம். சோ முதல் வகை ரொம்ப தூரத்துல வச்சுட்டு அவருக்கு எல்லாமே தூரத்துல இருந்தே பண்ற மாதிரி தான். ரெண்டாவது இம்பர்சனல் ஃபார்ம், பகவானுக்கு உருவமே இல்லை, அவருக்கு பெயர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எந்த விதமான உபகரணங்களும் அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்பர்சனலிசம் அப்படின்னு சொல்றோம் அது. சோ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவருமே பகவானுக்கு சேவகம் செய்வது கிடையாது. முதல்ல இருக்கிற ஆளு பயத்துல போய் கும்பிட்டுட்டு வர்றாரு தவிர பகவானுக்கு நம்ம சேவகம் பண்ணணும், பகவானுடைய பக்தர்களுக்கு சேவகம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இரண்டாவது பகவானுக்கு உருவமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க யாருக்கு சேவகம் செய்வார்கள்? இதனால்தான் சைத்தன்ய மகாபிரபுவுடைய தத்துவம் அச்சிந்திய பேத அபேத தத்துவம், ஒற்றுமையில் வேற்றுமை. நம்ம இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பேசுறாங்களே, இந்தியாவில பல்வேறு ஸ்டேட்ஸ் இருக்கிறது, மாநிலங்கள் இருக்கின்றன, ஒவ்வொருவரும் பல்வேறு கலாச்சாரங்களில் இருக்கிறார்கள், வேறு வேறு மொழிகள் பேசுகிறார்கள், ஆனாலும் நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படிங்கும்போது தர ரீதியாக குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டின்னு சொல்றோம்ல, பகவானோடு பார்க்கும் பொழுது தரம், இந்த குவாலிட்டி ஒன்றாக இருந்தாலும் அந்த அளவு, the quantity. பிரபுபாதர் எக்ஸாம்பிள் கொடுப்பார்ல, சால்ட் வாட்டர், ஓஷன் வாட்டர். பெரிய ஓஷன்ல இருக்கிற நீருக்கும் கையில் ஒரு துளி நீருக்கும் எந்த விதமான வித்தியாசம் எதுல கிடையாது? குணத்தில் கிடையாது, தரத்தில் கிடையாது, ஆனால் அளவில். அந்த அளவு பெரிய ஓஷன், உங்க கையில் இருக்கிறது ஒரே ஒரு டிராப். அதனால இந்த பகவானை பற்றி நாம் இங்க பேசுகிறோம் என்றால் இப்படிப்பட்டவர்கள். சோ பகவானுக்கும் ஒரு உருவம் இருக்கிறது, அவருக்கு பல்வேறு வடிவங்கள் ரூபங்கள் அவர் எடுக்கிறாரு. இட் இஸ் அ பர்சனல் கான்சியஸ்னஸ் ஆஃப் த லார்ட். அந்த பகவானுக்கான ஒரு தனி உணர்வு. அது போலத்தான் அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய யாரு? இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தில் இருக்கிறவங்க, அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. அவர்கள் விடுதலை அடையும் பொழுது அவர்கள் நித்திய ரூபத்தை அடைகிறார்கள். முக்தி அடைகிறோம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம முக்தி அடைஞ்சிடறோம். முக்தி அடைஞ்சிட்டு போனோம்னா நம்ம எங்க போறோம் அப்படிங்கும்போது அந்த ஆக்சுவல் ஃபார்ம் ஆஃப் த லார்ட், பகவானுக்கு என்ன ரூபம் இருக்கிறதோ அந்த ரூபம். நம்ம 5 வகையான முக்திகளை பத்தி நம்ம பேசுறோம். that they achieve the eternal form. What is it eternal form? இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய eternal form என்ன அப்படின்னா அந்த நித்திய தாசன். பகவானுடைய லோகத்துக்கு நீங்க போயிட்டீங்க, ஆன்மீக லோகத்துக்கு நீங்க போயாச்சு அப்படிங்கும்போது that is your final position. ஆனா அந்த இன்பிட்வீன் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பர்சனல் கான்சியஸ்னஸ், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பௌதிக வாழ்க்கை, மாயா, அதெல்லாமே பார்த்துட்டு போறதால நம்ம எல்லாருமே பல்வேறு வகையான விஷயங்களில் திண்டாடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு ரூபங்களை எடுக்கிறோம், பல்வேறு பிறவிகளை எடுக்கிறோம், பல்வேறு ஜென்மங்களை எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் யாருக்கும் டிஸ்கஷன் நடக்குது. நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். நாரத முனி வசுதேவர் கேட்கிறான்னு சொன்னலையே அந்த கேள்வி, நான் பகவான் மகனாக பிறப்பதற்குத்தான் பிரார்த்தனை செய்தேனே ஒழிய என்னை நான் இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் நான் செய்யவில்லை, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிற கேள்விதான் இந்த நவ யோகேந்திரர்கள் நிமி மகராஜனுக்கு கூறக்கூடிய அந்த சம்பாஷணையை அப்படியே அவர் அங்க சொல்றார். இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரிலாம் அந்த நவ யோகேந்திரர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு இல்லையா. சோ இங்க நாரத முனி வாசுதேவர்கிட்ட பேசுறார். இந்த மாதிரி பக்தி தொண்டை பற்றி நிமி அரசன் இந்த 9 ரிஷிகளிடம், இந்த 9 யோகிகளிடம் கேட்கிறார். அதற்கு அந்த யோகிகள் ரொம்பவும் சந்தோஷப்படுகிறார்கள். ரொம்பவும் சந்தோஷப்பட்டு விட்டு பதில் கூற ஆரம்பிக்கிறார்கள். அந்த பதில் கூறக்கூடிய முதல் நபர் யார் என்றால் அவர்தான் கவி. ஃபர்ஸ்ட் பையன், முதல் அந்த 9 மகன்கள் சொன்ன 9 நவ யோகேந்திரர்கள்ல அந்த கவி அப்படிங்கிறவரு இதற்கான பதிலை அவர் கூறப்போகிறார்.
அவர் என்ன சொல்றாரு பதில்ல? ஸ்ரீ கவிர் உவாச்ச மன்யே அகுதஷித் பயன் அச்சுதஸ்ய பாத அம்புஜோபாசனம் அத்ர நித்யம் உத்விக்னா புத்தேர் அஷத் ஆத்மபாவாத் விஸ்வாத்மனா யத்ர நிவர்த்ததே பிஹி. யாராவது படிக்கிறது படிக்கலாம். मन्ये कुतश्चित् वयम् अच्युतस्य पादाम्बुजोपासनम् अत्र नित्यम् उद्विग्नबुद्धेरसतात्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते बिः. हरे कृष्ण. मन्ये कुतश्चित् वयम् अच्युतस्य पादाम्बुजोपासनमत्र नित्यम् उद्विग्नबुद्धेरसतात्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते बिः. Thank you, Prabhuji. ஹரே கிருஷ்ண. हरे कृष्ण. हरे படி. कृष्ण. श्रीकविर् उवाच मन्ये अकुतश्चित् भयम् अच्युतस्य पादाम्बुजोपासनम् अत्र नित्यम् उद्विग्नबुद्धेरसत् आत्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते बिः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண. சோ அவர் கேட்ட முதல் கேள்வி என்னது? உன்னதமான நன்மை பயக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற கேள்விதான் கேட்கப்பட்டது. அதற்கு இந்த கவி அப்படிங்கிற அந்த 9 ரிஷிகளில் ஒருவர் கூறக்கூடிய பதில், இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவனுடைய புத்திசாலித்தனம் இந்த தற்காலிகமான உலகில் அவன் தன்னை தவறாக அடையாளப்படுத்தி கொண்டு அந்த பயத்தினால் இருப்பதினால், இதை தவறாக அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இந்த பயத்திலிருந்து ஒருவன் எப்பொழுது விடுபட முடியும் என்றால், வீழ்ச்சியே அடையாத அந்த பகவானுடைய தாமரை பாதங்களில் அவன் பக்தி செய்யும் பொழுது அந்த பக்தியின் மூலமாக அவனுக்கு அந்த பயம் முழுமையாக அவனை சென்று அவனிடமிருந்து விடுதலை பெறும். சோ அந்த புத்திசாலித்தனம் பயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பயம் என்றால் என்ன, அந்த பயத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய ஆச்சாரியர்கள் நிறைய கமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பக்தி பிரதிகூல தேகே கேகா திஸ்வ ஆசக்தி. ஆசக்தி மீன்ஸ் வாட்? அட்டாச்மெண்ட். தேக கேகா திஸ்வா. விஷ்ணு சக்கரதாக்கர் சொல்றாரு, அந்த பக்தின்னு ஒண்ணு வந்ததுன்னா அந்த ஆசக்தி, தேக கேகா திஸ்வ ஆசக்தி, அந்த அட்டாச்மெண்ட், தற்காலிகமான அந்த உடலின் மீது உள்ள அந்த பற்றுதல். அந்த பற்றுதல் அப்படின்னா அவனுக்கு வீட்டின் மீது பற்றுதல், குடும்பத்தின் மீது, நண்பர்கள் மீது, இந்த மாதிரி பற்றுதல் இருக்கும்போது அவனுடைய புத்திசாலித்தனமானது அந்த பயம் அப்படிங்கிற விஷயத்தினால் தடுமாற்றம் அடைகிறது. அவனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கின்றது. நம்ம சொல்றாரு இல்லையா, பிரபுபாதர் எழுதுறாரு இல்லையா, inertia means you have the consciousness but the consciousness is not working now. You are like in a coma patient. உயிர் இருக்கு ஆனா கோமா, சுத்தி நடக்கிறது தெரியல. சோ அந்த inertia அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அவர் சொல்றாரு. இந்த புத்திசாலித்தனம் ஏன் தடுமாற்றம் அடைகிறது என்றால், அவர்கள் தட் ஆசக்தி டுவர்ட்ஸ் தேகா, அவங்க அதுல அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படுகிறது. சோ இந்த ஆன்மீக செயல்களை ஒருவன் தன்னுடைய உடல் ரீதியாக எண்ணாமல் அவன் ஜென்ரலா பகவானுக்காக அனுகூல்ய, அவர் சொல்றாரு ஸ்டார்டிங்லயே சொல்றாரு இல்லையா, அனுகூல்ய பக்தி, அந்த மாதிரி பண்ணும் பொழுது பக்தி பிரதிகூல பக்தி, அந்த பகவானுக்கு நம்ம பிரதிகூலமாக அனுகூலமாக அவருக்கு அந்த பக்தி செய்யும் பொழுது அந்த பயம் என்பது நம்மை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிறார். பிரம்மதேவனுடைய ஒரு பிரார்த்தனை பாகவதத்துல 3.9.6 ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். தாவாத் பயம் திரவின தேக சுகுரன் நிமித்தம் சோக ஸ்பிருக பரிபாவ விபுலாஷச லோபக தாவம் நமேதி அஷத் அவக்ருக ஆர்த்தி மூலாம் யாவான் நாதே அங்கிரம் அபயம் பிரவர்ணித லோகஹா. தாயாத் பயம் திரவின தேகா, இந்த உடல், செல்வம், சுகுருத் மமா, சுகுருத்
சொந்தக்காரர்கள், மம என்னுடையது என்று எவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அதுவரை, தாவாத் அன்டில், அதுவரை அந்த பயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அங்கிரம் அபயம் பிரவர்ணிதகா, அந்த பகவானுடைய கமல பாதங்களில் பாதுகாப்பாக எவன் ஒருவன் தஞ்சம் அடைகிற வரை இந்த பயமானது இருந்து கொண்டேதான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த 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 பௌதீக பதட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணம் இருந்தாலே ஒரு பதட்டம் தான் இல்லையா? அழகு இருந்தாலே ஒரு பதட்டம் தான். ஒரு பொம்பளை வந்து இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல ரோட்ல ஃப்ரீயா போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் அந்த பதட்டம் அந்த தாய்க்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தைகள் வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த பதட்டம். காரணம் என்ன அப்படின்னா, உடல் அளவில் அவர்களோடு அந்த அந்த அட்டாச்மெண்ட் இஸ் டூ மச். என்னுடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், உடலை பாதுகாக்க வேண்டும், நண்பர்களை பாதுகாக்க வேண்டும். ஸோ இதனால அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தியே திரும்ப 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 நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருகிறது. ஒரு சில பேருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம் மனசுல. ஃபேமிலி பத்தி நினைக்கும் பொழுது பக்தி தொண்டு என்னால ஏன் பண்ண முடியல? பக்தி தொண்டுல இருக்கிறவங்க வந்து ஃபேமிலியை பத்தி நினைக்கும் போது ஒரு பதட்டம் அடைகிறார்களே ஏன் என்றால், ஆச்சாரியர்கள் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பௌதீக தளத்தில் அந்த உறவை நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாமே பகவான், எல்லாமே அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு 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 தாட் ப்ராசஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயமும் இருக்காது, பற்றற்ற நிலை அதான் இல்லையா? எல்லாருமே ஒண்ணு, எல்லாருக்குமே நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு முதிர்ச்சி ஒருத்தருக்கு வரும்பொழுது, இதற்கு நான் சொந்தக்காரன் கிடையாது, இதுக்கு எல்லாமே சொந்தக்காரங்க பகவான் தான் அப்படிங்கிற ஒரு தாட்டு வர்ற வரைக்கும் இந்த பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த தாட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்காகத்தான் பக்தியில வந்து பல்வேறு வகைகளை நம்ம வந்து பாக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் பக்தி எல்லாம் பண்ணும்போதுதான் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு. தொடர்ந்து அதை பற்றி அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள், யாரு? கவி பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் எளிதாக பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும். எப்படி? பகவானால் பரிந்துரைக்கப்பட்ட பாகவத தர்மம் அல்லது பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கு தங்களை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது. சோ அறியாமை அப்படிங்கிற விஷயமே பயம்தான். பயம் அப்படிங்கும்போது அந்த உடல் மீது பயம் இல்லையா? மெயினா டெத் மேலதான பயம் உங்களுக்கு. மற்றது எல்லாமே செகண்டரி பயம் தான். ஃபர்ஸ்ட் பயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உடல் டெத் எனக்கு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அறியாமையிலிருந்து ஒருவன் வெளியே வந்து அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வெளியே வரலாம் அப்படிங்கிறது கவி வந்து சொல்லும் பொழுது, ரொம்ப ஈஸியா அந்த உன்னதமான உண்மை என்னன்னு சொல்றதுக்கு அந்த பக்தியை வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் என்றால், அந்த பகவான் கூறிய போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுதான் பாகவத தர்மம். பாகவத தர்மம் என்றால் என்னது? ரகசியமான ஒரு அறிவு. குஹ்யதமம் அப்படிங்கிறார்ல, ரகசியமான அறிவு பகவானால் பேசப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில் ரகசியமான அறிவை கொடுத்திருக்கிறார். அது வந்து ஒரு சாராம்சம், பாகவத தர்மத்தினுடைய சாராம்சம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா பிரபுபாதரும் மற்ற ஆச்சாரியர்களும் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க பாகவத தர்மத்திற்கு. பாகவத தர்மம் என்றால் பகவத்கீதையில் இருப்பது மட்டும் பாகவத தர்மம் கிடையாது. பகவத்கீதை இஸ் இன்கம்ப்ளீட் இன் பாகவத தர்மா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் அவர் தராரு. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் உத்தவனுக்கு பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு எதெல்லாம் கூறவில்லையோ அதெல்லாம் உத்தவனுக்கு கூறியிருக்கிறார். காரணம், பகவத்கீதையில் மிகவும் குறைந்த அளவு பாகவத தர்மம் தரப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்துல பகவானினுடைய ஒரே தாட்டு அவனை ஊக்குவிக்க வேண்டும். அர்ஜுனனை ஊக்குவித்து அந்த யுத்தம் போர் புரிய அவனை தயார் செய்ய வேண்டும். He has to get motivated. அதற்காக அந்த நேரத்துல என்ன சொல்ல முடியுமோ அதை மட்டும்தான் பகவான் சொல்லி இருக்கிறாரே தவிர முழுமையான பாகவத தர்மத்தை பகவான் அங்கு போதிக்கவில்லை. அதனால உத்தவருக்கு கொடுத்த கீதை, உத்தவ கீதையில பகவான் சொன்ன விஷயங்கள் தான் பாகவத தர்மம். அதாவது பேலன்ஸ் ஆஃப் வாட் வாஸ் மிஸ்ட் அவுட் இன் பகவத்கீதா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதை வந்து நீ எல்லாருக்கும் சென்று பரப்ப வேண்டும். நைமிஷாரண்யத்துக்கு போ, நைமிஷாரண்ல நரநாராயண ரிஷி பத்ரிகாசிரமத்துக்கு நீ போகணும்.
போயிட்டு அங்க போய் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு விருப்பப்படும் போது உத்தவனுக்கு பகவான் கொடுத்த கட்டளை இதுதான். காரணம் என்ன அப்படின்னா, வேதங்கள் அப்படின்னா வேதங்கள் பகவானை புரிந்து கொள்வதற்காக. ஆனால் துரதிருஷ்டவசமாக வேதங்களின் மூலமாக பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அத்வைத்தம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யவ்வனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. வேதேஷு துர்லபம், சும்மா நான் வேதத்தை படிச்சுட்டேன், வேதேஷு துர்லபம் படிச்சுட்டதால உனக்கு பகவானை பத்தி தெரியவே தெரியாது. யூ கேனாட் ஃபைண்ட் அவுட், பகவானை பத்தி உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதுர்லபம் ஆத்ம பக்தோ, எப்படி முடியும் என்றால் ஒரு பக்தனிடம் நீ சங்கமம் வைத்துக் கொண்டு அவன் மூலமாகத்தான் உனக்கு பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் பகவான் உத்தவனை பார்த்து சொல்கிறார், நீ போ, நீ போயிட்டு பத்ரிகாசிரமத்துல எல்லாருக்கும் சொல்லு, அங்க இருக்கிற சாதுக்கள் அனைவருக்கும் இதை பற்றி கூறு. அது போல உத்தவன் மூலமாக எப்படி இந்த உண்மையான தர்மம், பாகவத தர்மம் வெளியே வருகிறதோ, அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ, அது போல இங்கு இந்த நவ யோகேந்திரர்கள் மூலமாக நிமிக்கி அவர்கள் தருவதன் மூலமாக இந்த பாகவத தர்மம் என்பது அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான முழுமையான பர்ஃபெக்ட் கான்சியஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கான்சியஸ்னஸ்ல தான் நம்மளால இது எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். எதற்காக சீட பரம்பரை, இந்த உண்மையை தெரிந்தவர்கள், இதை அனுபவித்தவர்கள், தத்விதி பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தேனிய ஞானினஸ் தத்துவ தர்ஷனக, ஞானினஸ் தத்துவ தர்ஷனக, தர்ஷனா அந்த தத்துவத்தை தரிசித்தவர்கள், உணர்ந்தவர்கள். அதனால இதனுடைய முக்கியத்துவம் அப்படி வழங்கப்படுகிறது. மேலும் கூறுகிறார்கள், இந்த பக்தியை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் தவறு, அவன் கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு பயணம் செய்தாலும் கூட அவனுக்கு விபத்து ஏற்படாது, அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான். பிளைண்டா நீ அந்த பக்தியில ஒன்ஸ் உன்னை என்கேஜ் பண்ணிட்ட அப்படின்னா அந்த பக்தியின் மூலமாக பகவான் அவனுக்கு சரியான ஒரு பாதையை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறமா அவர் ஃபர்தரா என்ன பேசுறாங்க அப்படின்னா, மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, ஒருவன் கட்டுண்ட நிலையில் அந்த பௌதீக வாழ்க்கையில் தன்னுடைய ஆசையை பௌதீக வஸ்துக்கள் மீது, மனைவி மீது, குடும்பத்தின் மீது, நாட்டின் மீது, இதெல்லாம் எப்படி வச்சிருக்கான், அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்காங்களே, இதுல இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். இதிலிருந்து எல்லா சௌகரியங்களும், எல்லா சுபிக்ஷமும், எல்லா மங்களமும் தரக்கூடிய அந்த பகவானினுடைய பிறப்பை பற்றியும் பகவானினுடைய நாமத்தை பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டினியூ பண்ணிட்டே போறாங்க. அப்படியே நம்ம பாக்குற மாதிரியே பகவானுடைய புகழ் எப்படிப்பட்டது, பகவானினுடைய பெயர் எப்படிப்பட்டது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்றாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும், அதுல நம்ம பெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்க போறோம். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு விஷயம், கோயிங் ஃபார்வர்டு நம்ம இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை, இப்ப மத்தியானம் 2ல இருந்து 3 வரைக்கும் வைக்கிறோம் இல்லையா, அது டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. இப்போ மண்டே அண்ட் தேர்ஸ்டே வச்சிருக்கோம் 2 to 3 அப்படிங்கிறது. கோயிங் ஃபார்வர்ட் which will be in Tuesday and Thursday morning 11 to 12. ஸோ நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சி வரக்கூடிய வியாழக்கிழமை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எஸ் நெக்ஸ்ட் தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் டியூஸ்டே, இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அடுத்தது நமக்கு வரக்கூடியது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு. அதன் பிறகு எப்பவுமே செவ்வாய் வியாழன் 11 to 12, இதுதான் நம்ம நியூ டைமிங். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு செஷன் நம்மளுக்கு இதோட முடியுது. இது இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் டைம் ஆயிடும். அதனால ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் திஸ். நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம்.